No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படின்னு அண்ணாமலைக்கு இப்ப போஸ்டர் ஒட்டினீங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல அண்ணாமலை பிஜேபியிலிருந்து விலகி விட்டார்ன்ற செய்தி வந்த உடனே விலகல் நீங்க தான் கொடுத்தீங்க. ஆமா. யார் இந்த விஷ்ணு பிரசாத்? அண்ணாமலை மீது அவ்வளோ தீவிர ஈர்ப்பு வர என்ன காரணம்? இன்னைக்கு தமிழ்நாடு அரசுல ஒரு தலைவர் தான் சார் வேணும். கொள்கை கோட்பாடெல்லாம் வந்து அந்த காலங்கள். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ல வந்து ஒரு நல்ல தலைவர் பின்னாடி இருக்கணும். அந்த தலைவரோட என்ன விஷயங்களுக்கு அதை மக்கள் கொண்டு போகணும். அந்த தலைவர் யார் ஒரு யங்ஸ்டரா இருக்கணும். அடுத்த வர ஜென்ரேஷன் யங்ஸ்டர் தேவை. அப்படின்றப்ப எனக்கு ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்ச ஒரே ஆள் அவர் மட்டும்தான் சார். பிஜேபி தலைவராக அண்ணாமலை இருந்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு? அவர் வெளியேற்றிய பிறகு என்ன மாறிச்சு சார்? ஒரே தலைவர் பிஜேபியில் இருக்கிறதுக்கு முன் அப்புறம் பின் இது ரெண்டே விஷயத்துல பிரிச்சிடலாம் சார். எவ்வளவு இளைஞர் இணைஞ்சாங்களா சார்? மாவட்டம் தோறும் நிறைய இளைஞர் இணைஞ்சாங்களா சார்? நிறைய தொழில் முனைவர் இணைஞ்சாங்க, பெண்கள் இணைஞ்சாங்க, கல்லூரி மாணவர்கள் இணைஞ்சாங்க. இன்னைக்கு அது இல்லை சார், அந்த சுச்சுவேஷனே இல்லையே சார். இது எல்லாமே இன்னைக்கு டோட்டலா வந்து விஜய் சார்கிட்ட போயிட்டாங்களா சார். ஏன் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வேணும் விஷ்ணு பிரசாத்? ஒரு நல்ல இளைஞர் சார். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தமிழ் அரசியல்ல டேட்டால இருந்து எல்லாத்தையும் புள்ளி விவரமா பாமர மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரியக்கூடிய ஒரே ஆள் அவர் மட்டும்தான் சார். கிளியரா சொல்லுவா சார். என் நண்பர்கள் எல்லாருமே வந்து அண்ணாமலை சார் வெளியில வந்தோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தினைக்கு எனக்கு 100 கால் வருது சார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என் மனைவிட்ட பேசுனப்ப என் நண்பர்கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றாங்க அந்த 100 பேரும்? நல்ல முடிவு எடுத்திருக்காரு. நாங்க இனி அவர் கூட இருக்க போறோம். நாங்க வி லீடர் ஃபவுண்டேஷன் போட்ட அமைப்புல நாங்க பதிஞ்சிட்டோம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அசாத்திய திறமை அரசியல்ல அண்ணாமலை மற்றவங்களுக்கு கிட்ட இல்லாத ஒண்ணு இவர்கிட்ட இருக்கிறதா நீங்க பாத்தீங்க? சிம்பிளிசிட்டி சார். சூப்பர் ஸ்டார் மாதிரிக்கு எல்லாத்தையும் ஈஸியா அணுகலாம் சார் அண்ணாமலைய. அவர் ஒரு அம்பளை யார் இப்போ நீங்களே போனாலும் பிரதர் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த ஒரு வார்த்தை தான் சார். ஒரு தலைவருக்கு அதான் சார் வேணும். பேர் கேட்டு தெரிஞ்சுக்க ரெண்டாவது விஷயம், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா. அது கேப்டன்ட்ட பார்த்தேன், அது அப்படியே இவர்கிட்ட இருக்கு சார். தமிழக அரசியலுக்கு ஒரு புது கட்சி அண்ணாமலை கட்சியும் தேவையா? அது காலத்தின் தேவையா? அண்ணாமலை கட்டாயம் அரசியல்ல இருந்தாக வேண்டிய தேவை இருக்கா என்ன? கண்டிப்பா வேணும் சார். எங்களை போன்ற இளைஞர்களுக்கு அவர் ஒரு மாற்று சக்தியாக, தமிழக மாற்று சக்தியாக உருவெடுக்கணும் சார். 31 தமிழக முதல்வர் ஆகணும் சார். அது எங்க நோக்கம். தமிழக மக்கள் நோக்கம். டே பை டே எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு சார். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளரும் பாஜகவிலிருந்து அண்ணாமலை விலகிய உடனே தன்னுடைய முதல் விலகல் கடிதத்தை கொடுத்த ஆதரவாளர், தீவிர ஆதரவாளர் மதுரை விஷ்ணு பிரசாத் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு விஷ்ணு பிரசாத். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். திரு விஷ்ணு பிரசாத் போஸ்டர் விஷ்ணு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். மதுரையில அண்ணாமலைக்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஓட்டுவது கடந்த காலங்களில் விஜயகாந்த் காலத்துல இருந்து விஜயகாந்த் தேமுதிகவுல எல்லாம் இருந்தவர் நீங்க. அதற்கு பிறகு அண்ணாமலை வந்த பிறகாக அண்ணாமலை ஆதரவு தான் போஸ்டர்கள் நிறைய இருந்தது. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படின்னு அண்ணாமலைக்கு இப்ப போஸ்டர் ஒட்டினீங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல அண்ணாமலை பிஜேபியிலிருந்து விலகி விட்டார்ன்ற செய்தி வந்த உடனே விலகல் நீங்க தான் கொடுத்தீங்க. யார் இந்த விஷ்ணு பிரசாத்? உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை மீது அவ்வளோ தீவிர ஈர்ப்பு வர என்ன காரணம்? நான் வந்து ஏற்கனவே 2010 வந்து கேப்டன் இருந்தேன் பிரதர். 2010 இருந்தேன். அவர் 2015-16 தேமுதிக மாநில மாணவனி துணை செயலாளர் இருந்தேன். 18 அதுலேருந்து குவிட் பண்ணிட்டு வெளில வந்தோம். அப்போ அந்த கேப் கொஞ்சம் இருக்கும்போது அந்த டைம் யார் நல்ல தலைவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அண்ணாமலை சார் வந்தார். அவர் ஹிஸ்ட்ரிலாம் நம்ம A to Z எல்லாமே செக் பண்ணிட்டு ஒரு நல்ல தலைவர் பின்னா நம்ம இருக்கணும். கேப்டன் ஒரு மாபெரும் தலைவர். அவர் உடல்நலம் சரியில்லாதனால நம்ம அதுக்கடுத்து நம்மளோட மக்கள் பணி செய்யணும், அப்புறம் நல்ல தலைவர் பின்னாடி போகணுன்றப்ப நம்ம சூஸ் பண்ண தலைவர் ஒரே ஆள் இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை சார் தான். அண்ணாமலையை பிடித்து உள்ள வந்தீங்க, ரைட்டு. ஏன் பிஜேபி கொள்கை பிஜேபின்னு எல்லாம் பிடிச்சு உள்ள போலியா? நான் பிஜேபி கொள்கைன்னு இல்லை சார். நம்ம வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் ஒரு தலைவர் தான் சார் வேணும். கொள்கை கோட்பாடெல்லாம் வந்து அந்த காலங்கள். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ல வந்து ஒரு நல்ல தலைவர் பின்னாடி இருக்கணும். அந்த தலைவரோட என்ன விஷயங்களுக்கு அதை மக்கள் கொண்டு போகணும். அந்த தலைவர் யார் ஒரு யங்ஸ்டரா இருக்கணும். அடுத்த வர ஜென்ரேஷன் யங்ஸ்டர் தேவை. அப்படின்றப்ப எனக்கு ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்ச ஒரே ஆள் அவர் மட்டும்தான் சார். அதனால சரி அவர் பின்னாடி நம்ம ஏங்குவோம்
அப்படின்னு சொல்லி அவரோட பணியில நம்மளும் அவர் பின்னாடியே நம்ம ஏங்கி என்னென்ன மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், அவர் என்ன கொண்டு வந்தார், என்னென்ன கொடுத்தாரு, என்னென்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை ஃபுல்லாமே நம்மளும் அங்கங்கே பகுதிகளுக்கு உண்டான மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு அந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் சார். விஜயகாந்த் அவர்களை நோக்கி பயணப்பட்டிருக்கீங்க, அதற்கு பிறகாக திரு அண்ணாமலையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. என்ன 2 பேருக்குமான பொருத்தமா நீங்க பார்க்கறீங்க? சார் அவரும் இவரோட ரசிகர், நானும் இவரோட ரசிகர். ஏன்னா சார் வந்து 2018 அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காரு கேப்டன்ட்ட. அதே மாதிரிக்கு நான் அவருக்கு கேப்டன் கூட இருந்தேன். ஸோ வந்து ஒரு நல்ல தலைவர், இவர் பின்னாடி நம்ம பயணிக்கலாம்னு சொல்லி கேப்டன் உடல்நலம் சரியானால நம்ம இதுலேருந்து பின்னாடி வந்து இவர் கூட நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, அண்ணாமலை என்ற ஒரு தனி நபருக்காக தான் பிஜேபியில் இருந்தீங்கன்னா நான் இத்தனை வருஷம்? ஆமாம் பிரதர், அவருக்கெல்லாம் நம்ம உள்ள வந்தது. திரு அண்ணாமலையே மோடியுடைய லாயலிஸ்ட், மோடி ஃபாலோவர். உங்களுக்கு மோடியை பிடிக்காதா? மோடி பிடிக்காத, நம்ம பாரத பிரதமர் எல்லாத்துக்கும் பிடிக்கணும், எனக்கும் பிடிக்கும். ஆனால் நம்ம தமிழகத்தில் வந்து ஒரு நல்ல தலைவர் வேணும். அந்த தலைவர்ன்றது இவர் மூலியமாக தான் நம்மளே கொண்டு போகணுன்றால இவர் பின்னாடி நாம வந்தோம். என்ன குவாலிட்டி அண்ணாமலை கிட்ட நீங்க பார்த்தது? நேர்மை சார், நேர்மை, உண்மை. ஒரு இளைஞரை எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகணும் எல்லா தன்மையும் அவர்கிட்ட இருக்கு சார். ஓகே, பிஜேபி சரியா பயன்படுத்தலையோ அண்ணாமலையா? பிஜேபி பயன்படுத்துறதுன்னு நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஒரு காலங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க 3 years. அந்த 3 years முடிஞ்சு அங்கிட்டு 1 years இருந்தாரு. அதுக்கப்புறம் காலங்கள் கூட்டணி சந்தர்ப்பம் எல்லாம் போகும்போது ஒரு கட்சி என்ன நிலைப்பாடு இருக்கும் போது தனிநபர் ஒன்றும் செய்ய முடியல சார். அண்ணாமலைக்கு வந்து நீங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. விஷ்ணு பிரசாத் வந்து அண்ணாமலைக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போஸ்ட் அடிக்கணும் தேவை இருக்குன்னா ஏன் மற்ற பிஜேபி தலைவர்கள் அன்னைக்கு இருந்தவங்க யாருக்குமே அந்த இம்பார்ட்டன் ஏன் நீங்க பெருசா கொடுக்கல? சார் நம்ம இவரை பிடிச்சதான் சார் வந்தோம். இன்னொரு இயக்கத்துல இருந்து நம்ம ஒரு இயக்கத்துக்கு வரோம்னா ஒரு தலைவரை பிடிச்சா நம்மளுக்கு தெரிஞ்சு இவர் ஒரு ஆள், இவர் என்ன செய்யறா, இவர் பின்னாடி நம்ம போகணும் முடிவு பண்ணியாச்சு. இவர் என்ன செய்யறாரோ அவர் கூட நம்ம டிராவல் பண்ணோம் பண்ணியாச்சு. நம்ம எந்த தலைவர் நம்ம நோக்கம்னா நம்மளுக்கு தேவை அண்ணாமலை சார், அவர் கூட நம்ம இருப்போம். நீங்க ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபியோ அந்த கொள்கை எல்லாம் கிடையாது? அதெல்லாம் இல்லை சார், இண்டிவிஜுவல் அண்ணாமலை ஒன்னே அவர் அண்ணாமலை சார் மட்டும் சார். இல்லைங்க, ஒரு தனிநபர் துதிப்பாடல்ன்றது அது சரியாது தமிழ்நாட்டு அரசியலுக்கு? சார் தனிநபர் துதிப்பாடல் இல்லை சார், எனக்கு பிடிச்சிருக்கு சார், எனக்கு பிடிச்சிருக்கு. இவர் கூட போனால் நல்லா இருக்கும், ஜென்ரேஷனுக்கு நல்லா இருக்கும், மக்கள் நல்லது செய்வார், ஒரு நம்பிக்கைன்ற பேர்ல நம்ம அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஏன் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வேணும் விஷ்ணு பிரசாத்? சார் ஒரு நல்ல இளைஞர் சார். ஃபர்ஸ்ட் இங்கே தமிழ் அரசியலில் டேட்டாலேருந்து எல்லாத்தையும் புள்ளி விவரமாக பாமர மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரியக்கூடிய ஒரே ஆள் அவர் மட்டும் தான் சார். கிளியராக சொல்லுவார் சார். என் நண்பர்கள் எல்லாருமே வந்து அண்ணாமலை சார் வெளியில் வந்தோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தினைக்கு எனக்கு 100 கால் வருது சார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. என் மனைவிட்ட பேசுனப்போ என் நண்பர்கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் சத்தம் போடுறாங்க. என்ன சொல்றாங்க அந்த 100 பேரும்? நல்ல முடிவு எடுத்திருக்காரு, நாங்கள் இனி அவர் கூட இருக்க போகிறோம், நாங்கள் வி லீடர் ஃபவுண்டேஷன் போட்ட அமைப்பில் நாங்கள் பதிஞ்சிட்டோம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அவங்கெல்லாம் உங்க கூட ஏற்கனவே கான்டாக்ட்ல இருந்தவங்களா இல்ல புதுசா திடீர்னு ஃபோன் பண்ணி பேசுறாங்களா? இருந்தாங்க சார், நம்ம கான்டாக்ட்ல இருந்தாங்க. ஆனால் ஒரு நட்பு வந்து நட்போட இருந்துச்சு. இந்த அரசியல் நகருக்கு வரல என் கூட. ஓகே, இப்ப அரசியல் நகருக்கு வராங்க, நாங்களும் உங்க கூட வரோம். நான் சார் தனியா வந்துட்டாரு, ரொம்ப சந்தோஷம், நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு அப்படின்றப்ப நான் இவர் அடுத்து என்னென்ன ஃபாலோ பண்ண சொல்றாரு, இந்த பயிற்சி பட்டறை போட்டிருக்காரு, பயிற்சி கொடுத்துருக்காரு, அந்த பயிற்சிக்கெல்லாம் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு சந்தோஷமான மனநிலை இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் இருக்காங்க. அதாவது அரசியலை வெறும் பார்வையா பார்த்தவங்க எல்லாம் இப்ப அரசியலுக்குள்ள வரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். என்ன டிஃபரெண்ட் விஜய் அண்ணாமலை? சார் அவர் ஒரு ஏற்கனவே வந்து ரசிகர் மன்றம்னு சொல்லி ஒரு 30 வருடங்களா வந்து அவங்க நலத்திட்ட பணிகள் பண்ணியிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். அங்கங்க நல்ல நலத்திட்ட பணிகள், உள்ளாட்சி தேர்தலில் பங்களிப்பு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து அது ஒரு கட்டமைப்பாக கொண்டு வந்து இன்னைக்கு அரசியலில் வந்து இன்னைக்கு ஒரு சிஎம் வந்திருக்காரு. அவர் நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அது பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரிக்கு இவர் வந்து நம்ம இளைஞர்கள் நம்மளே நம்பி வந்தவங்க ஏதாவது செய்யணும் அப்படின்றப்ப நம்ம ஒரு பல பேர் இருக்கிற இடத்துல நம்மளால செய்ய முடியாது, தனியா வந்து நம்ம செய்யலாம். அந்த முறையில இவர் தலைவர் வந்து வெளியில வந்து இன்னைக்கு பல இளைஞர்களுக்கு வந்து ரோல் மாடலா இருக்காரு சார். பிஜேபியில் இருக்கும்போது அவருக்கு சிக்கல்கள் ஏற்பட்டதா அவர் சொல்றாரு நிறைய. அவருக்கு ஏன் அவரை ஃப்ரீயா வேலை செய்ய விடலையா? நாங்க தலைவரா அவர் தானே இருந்தார், அவர் தானே கம்பீரமா பேசி எல்லாம் இருந்தாரு சார். ஒரு இப்ப நான் மதுரையில உழைக்கிறேன், மதுரையில நான் வேலை பார்க்குறேன், அப்ப எனக்கு ஒரு எய்ம் இருக்கணும் சார். நானும் மக்கள் பணியில செய்யணும்னா ஒரு சட்டம், ஒரு பவர் இருந்தாலும் சார் செய்ய முடியும். அரசியல் அமைப்புல இருந்தாலும் சார் நம்ம செய்ய முடியும். கட்சி நிர்வாகிகளா இருந்து மக்களுக்கு ஒன்றும் அதிகமாக செய்ய முடியாதுல்ல சார். ஓகே, புரியுதா சார்? என்னை தேடி வரவங்களும் நான் உதவி செய்யணும், உதவி செய்யற இடத்துல நான் இருக்கணும். இல்லைன்றப்ப நான் என்ன சார் அப்படின்றப்ப இவர் வந்து ஒரு வேட்பாளர் கேண்டிடேட்டை சூஸ் பண்றது இதெல்லாம் இருக்குன்னா இவர் சொல்ற கேண்டிடேட்டை சூஸ் பண்ணி போட்டுருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கால சார். ஓ இல்லைங்க, ஒரு தலைவரா அண்ணாமலை செயல்பட்ட விதத்துல அவருக்கு நிறைய இடையூறுகள் இருந்துச்சா? நான் பிஜேபியில சார் தலைவரே சொல்லிட்டார்ல சார் இருந்திருக்குன்னு. நீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால?
இருக்கு சார், நிறைய இருக்கு சார். சில விஷயங்கள் நம்ம வந்து இப்ப பேச வேணாம். நேரங்கள் வரட்டும், அப்ப பேசிக்கலாம். ஓ, கட்சியில இருந்து வெளியே வந்ததுனால அதெல்லாம் நாங்க சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்றீங்க. ஆமா சார், இருந்துச்சு, இல்லைன்னா சொல்ல இருந்துச்சு. அதாவது மோடியை பிடிக்கும், பிஜேபியை பிடிக்கும், ஆனா இங்க இருந்து தமிழ்நாடு பிஜேபிக்குள்ளார அண்ணாமலைக்கு சிக்கல் இருந்தது உண்மை. ஆமா சார், அவரே சொல்லிட்டாரு சார், தலைவரே சொல்லிட்டாரு. அவரே அன்னைக்கு மீடியால பேசும்போது அந்த வீடியோல பேச சொன்னார்ல. சரி, இல்ல சிங்கம் ஒன்று புறப்பட்டது என்னெல்லாம் போஸ்டர் எல்லாம் அடிக்கிறீங்க, இன்னும் நிறைய போஸ்டர்கள் நீங்க அடிச்சதெல்லாம் நான் பார்த்து நிறைய வசனங்கள் எல்லாம் போட்டு அடிச்சீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு வேறு சில தலைவர்கள் பிஜேபியில இருந்தவர்களால் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டீங்க. நிறைய வந்துச்சு சார். என்ன சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம்? இந்த மாதிரிக்கு நீங்க பண்ணாதீங்க, நம்ம ஒரு இயக்கத்துல இருக்கோம், நம்ம எல்லாருமே சார்ந்துலாம் இருக்கோம், நீங்க ஒரு ஆளை மட்டும் ப்ரொமோட் பண்ணாதீங்க. அவர் தலைவர் ப்ரொமோட் பண்றதில்ல, மக்கள் விரும்புறாங்க. என்ன சார், எம்ஜிஆர் கேப்டன், இப்ப விஜய் சார் இருக்காரு, அது மணிக்கு அண்ணாமலை சார் விரும்புறாங்க, மக்கள் விரும்புறாங்க. ஓகே, இளைஞர்கள் விரும்புறாங்க. என்ன சார், இப்போ அவர் படத்தை போட்டு ஒரு போஸ்ட் அடிக்கிறேன்னா மதுரையில பல காலேஜ்ல விட்டு வெளியில வரவங்க, டூலர் அப்போ எல்லாம் நின்று பாக்குறாங்க. என்ன அண்ணாமலை சார் போட்டோ இருக்கு, வித்தியாசமா இருக்கு, அது என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு ரசிக்கிறாங்க சார். அவரை ரசிக்கிறாங்க. நீங்க நிறைய பேர் அவரை ரசிகரா தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய பேர் அவரை தலைவரை மக்கள் ஏத்துக்கிட்டு, இளைஞர்கள் நிறைய தலைவரை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இப்போ 2 நாள் குறைஞ்ச இந்த இப்போ ஒரு 48 மணி நேரத்துலயே இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா ஏன் விஜய் ரசிகர்களே வந்து அண்ணாமலை சாருக்கு வாழ்த்து சொல்றாங்க. விஜய் ரசிகர்கள் என்கிட்ட சொல்றாங்க, ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர், எதிர இருந்தாலும் ஒரு இளைஞர் அப்படின்ற மாதிரி அடுத்த சட்டமன்றத்துல உங்களையெல்லாம் நாங்க பார்க்கணும், அது எதிர்கட்சி ஆளுங்கட்சி, அடுத்த சட்டமன்றத்துல தலைவரோட உங்களையெல்லாம் நாங்க பார்க்கணும், எங்களுக்கு அவரை பிடிக்கும். ஓகே, எங்க தலைவர், ஆனா ஒரு இளைஞனா எனக்கு அவரை பிடிக்கும். ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து யாரு ஒரு சப்போர்ட் இல்லாம அவரே தன்னை வளர்த்து கொண்டு இன்னைக்கு ஒரு தனி இயக்கத்தை தொடங்குறாருன்னா தமிழ் மக்கள் சப்போர்ட் இல்லாம தைரியம் வராருல்ல சார். அதாவது ஒரு சினிமா மோகத்துல இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள். இன்னைக்கு வந்து ஒரு சினிமா கவர்ச்சியில ஓட்டு போட்டதா எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு சினிமா ஸ்டார் கிட்ட போய் அண்ணாமலையால ஈடு கொடுத்து ஃபைட் பண்ண முடியுமா, நிக்க முடியுமா, எதிர்கொள்ள முடியுமா சார்? அதெல்லாம் தெரிஞ்சுதான் சார் ஒரு இயக்கத்தை ரெடி பண்றாரு. 31 நம்ம சந்திக்கணும்ன்றாரு. 2031 நான் தேர்தலை சந்திப்பேன்னு சொல்றாருல சார். எல்லாம் தெரியாம ஒரு விஷயத்த செய்ய மாட்டல சார். ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்து அவரு யோசிப்பார்ல சார். ஓகே, நம்ம ஒரு ஆறு எதிர்க்க போறோம், யாரு நம்ம அவங்க கூட ஃபைட் கொடுக்க போறோம், நம்மளோட ஆட்களை இப்போ தரமான ஆட்களை ரெடி பண்ணணும், அதுக்குண்டான வேலைகள் இந்த 5 வருடங்களா அவர் ரெடி பண்ணுவார் சார். என்ன அசாத்திய திறமை அரசியல்ல அண்ணாமலை மற்றவங்களுக்கு இல்லாத ஒண்ணு இவர்கிட்ட இருக்கிறதா நீங்க பாத்தீங்க? சிம்பிளிசிட்டி சார். சூப்பர் ஸ்டார் மாணிக்கு எல்லாத்தையும் ஈஸியாக அணுகலாம் சார் அண்ணாமலைய. அவர் ஒரு அம்பளா யார், இப்போ நீங்களே போனாலும் பிரதர் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த ஒரு வார்த்தை தான் சார். ஒரு தலைவருக்கு அதான் சார் வேணும். ஓகே, பேர் கேட்டு தெரிஞ்சுக்க 2வது விஷயம், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா. அது கேப்டன்ட்ட பார்த்தேன், அது அப்படியே இவர்கிட்ட இருக்கு சார். அதான் சார் ஃபர்ஸ்ட் பாயிண்டே. இப்போ நான் போனேன், என் குழந்தைக்கு வந்தாரு, தலைவர் பேர் வைக்கணும்னு என் வீட்டுக்கு வந்தாரு, பேர் வச்சாரு, எனக்கே தெரியல, சர்ப்ரைஸா மோதிரம் போட்டாரு. ஒருத்தவங்க மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வந்து பிரசாதம் கொடுத்தாங்க, அந்த பிரசாதம் பையில இருந்துச்சு, அந்த பிரசாதம் எடுத்து என் குழந்தைக்கு கொடுத்து உச்சி மூந்த முத்தத்தை கொடுத்தாரு, நெத்தியில முத்தத்தை கொடுத்து நல்லா இருப்பீங்க அப்படின்னாரு சார். அவரை பார்க்க எனக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்கு சார். யாரு? அண்ணாமலை. இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஈர்ப்பு தானே. இது ஈர்ப்பு வந்து நாட்டை ஆளக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து அண்ணாமலையை வைக்கணும்ன்ற ஒரு பார்வை, அது சரியா இருக்குமா சார்? அதாவது சினிமாவை பார்த்தவங்க விஜயை முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைச்சு முதல்வர் ஆக்கிட்டாங்க, நல்ல ரைட் வந்துட்டாங்க. அந்த மாதிரி தானே இருக்கு. உங்களுக்கெல்லாம் வந்து அவரை வந்து பார்க்கையில ஒரு பிரமிப்பா தெரியுது, அதனால அவர் நாட்டை ஆளக்கூடிய தகுதியானவர் அப்படின்னு சொல்றதே இல்ல. அப்படின்னா நான் நீங்க சொல்ற விஷயங்கள் புரியுது, ஆனா நாட்டை ஆளக்கூடிய தகுதின்னு இல்லை சார். வந்து ஒரு நல்ல மனிதனா இருக்கணும் சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த மனிதனுக்கு உண்டான நோக்கங்கள், ஒரு இளைஞரை எப்படி கொண்டு வரணும். இன்னைக்கு விஜய் சார் இருக்காருன்னா, சிஎம்மா இருக்காருன்னா, அவர் எல்லாமே ப்ரொமோட் கொண்டு வந்தார், ஃபுல்லாத்தி இளைஞர்லாம் கொண்டு வந்திருக்காரு. சரி, என்ன சார், எல்லா இளைஞருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லது இருக்கலாம், கெட்டது இருக்கலாம், ஆனா எல்லா இளைஞருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காருல்ல சார். நீங்க ட்ரைன் அப் பண்ணு, இன்னைக்கு நீங்க வாங்க, அடுத்த 3 வருஷம் 1 வருஷம் ட்ரைன் அப் ஆகுங்க, நல்லா டெவலப் ஆகி வந்துடும். யங்ஸ்டர் அரசியல் கொண்டு வந்தா சார். இப்போ நீ தமிழகத்துல யங்ஸ்டர் அரசியல் கொண்டு வர அடுத்த ஸ்டேஜ்ல இருக்க ஒரு ஆளு அண்ணாமலை சார் தான் சார். அவர் கூட பயணிச்சு அவரும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கும், பல இளைஞருக்கு வேலை வாய்ப்பு நிறைய கொண்டு வரணும் சார். எந்த இது கொடுத்தாலும் பேசுவார் சார் அண்ணாமலை சார். எந்த துறையை கொடுத்தாலும் பேசுவார். நீ தமிழகத்துல அப்படி ஒரு ஆள் பேசுறது, தமிழ்நாட்டுல இந்தியாலேயே பேச ஆள் இல்ல. இல்ல, அண்ணாமலைன்ற ஒரு பர்சனாலிட்டி பிஜேபி வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வராரு. நீங்கெல்லாம் பிஜேபி வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க அவர் கூட போனீங்கன்னா, நீங்க பிஜேபியே வேண்டான்ட்டு அவர் வெளியே வராரு, நீங்க அந்த கட்சிக்கு விட்டுட்டு அடுத்து அண்ணாமலை போற பாதையே தேர்ந்தெடுத்து போறீங்க. அது சார் நாங்க அவர் எடுத்தோன்னே
கடந்த ஒரு வருடங்களா எங்களோட பணியை நாங்க பண்ணவே இல்லை சார். யார அவர் தலைவர் பதவியில இருந்து எடுத்தோடனே பண்ணல சார். வேலையை செய்யல. பண்ணல சார். பிஜேபியோட நீங்க கனெக்ட் ஆகல. இல்ல சார். அது தப்பு இல்லையா? உங்களை நம்பி ஒரு பொறுப்பெல்லாம் கொடுத்திருந்தாங்கல்ல சார். பிஜேபி. 11 விழுக்காடு கொண்டு வந்தார் சார். பல இளைஞர் நம்பி போட்டாங்க சார். யாரண்ணா சார் நம்பி போட்டாங்க? ஏதோ அண்ணாமலைக்கே அந்த 11% சொந்த மாதிரி சொல்றீங்க சார். தமிழகத்துல முகம் அவர் தானே சார். பிஜேபி முகம் வந்து தமிழகத்துல யார் சார்? அண்ணாமலை சார் தான் சார். ஏர்போர்ட்ல நான் மதுரை ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்றேன். அங்க வேலை செய்யும் பணியாளர்கள் இருந்தாங்க. எல்லார்ட்டையும் பொறுமை என்று நல்லா இருக்கீங்களா, என்ன பண்றீங்க, குழந்தை என்ன அந்த இருக்கிற நேரம் விமானத்துக்கு போகிற நேரம் அங்கே கொஞ்சம் இருக்கு. அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட பேசுறாரு. எல்லார்ட்டையும் ஃபோன் அடிச்சிடும். அங்கே ஒரு லேடி இருக்காங்க. அவங்க உடனே ஃபோன் அடிச்சு, என் பொண்ணு பேசணும் சார், 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, பொண்ணு உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க, பேசணும் சார் அப்படின்னா அடிச்சு கொடுங்க அப்படின்னா கொண்டு ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு சார். நாங்க சொல்றோம் சார் விமான நேரம் ஆயிடுச்சு, இருங்க 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 அப்படின்னு பேசுறாரு. நல்லா பண்ணுங்க, நல்லா செய்யுங்க, ஃபியூச்சர் நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பிள்ளைக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு சார். எந்த தலைவர் சார் இந்த காலத்தில் கொடுக்க முடியும்? எந்த தலைவர் இந்த காலத்தில் இருக்காங்க சொல்லுங்க? இந்த போஸ்டர் கலாச்சாரம், பேனர் கலாச்சாரம், இதன் மூலமா நீங்கெல்லாம் கொஞ்சம் பரிச்சயமா தெரியுறீங்க. அண்ணாமலைக்கு போஸ்ட் அடிக்கிறதுல அது அந்த மாதிரி கல்ச்சர் அவர் விரும்புறாரா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் நீங்க போஸ்ட் அடிக்கிறத பத்தி என்ன சொல்லியிருக்காரு சார்? என்னைய கடைசியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் அடிச்சிருந்தேன் சார். மீண்டும் பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார்னு ஒன்று அடிச்சேன். அது தமிழகத்துல ரொம்ப வைரல் ஆச்சு. அதை என்னை கூப்பிட்டாரு. ஒரு தனியார் ஹோட்டலில் மீட்டிங் என்னை கூப்பிட்டு சொன்னார், பண்ணுறலாம் தப்பு, ஆனால் இதை நீங்கள் இந்த பணத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த பணத்து மூலியமாக நிறைய பேர்த்துக்கு உணவு அளிங்க, என் பேரை சொல்லி உணவு அளிங்க, அதுதான் எனக்கு பிடிக்குன்னு சொன்னார் சார். அது ஒரு ட்ராக்ல அவர் சொன்னதுலேருந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதை வெளியில் நாங்கள் ப்ரொமோட் பண்ணலை, வேணாம், அதை நாங்கள் ஒரு ட்ராக்கை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ட்ரஸ்ட் மூலியமாக நிறைய பேர் பிறந்த நாள் மூலியம் அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இது தமிழக அரசியல இன்னைக்கு போஸ்டர் நம்ம தலைவருக்கு மேலே வச்சுக்க அன்பு சார். அந்த அன்பை நம்ம கொடுத்தே ஆகணும் சார். வேற வழியில் நாங்கள் அன்பு கொடுக்க முடியல சார். சரி, ஏன் திமுக அதிமுக ஈர்ப்பெல்லாம் உங்களுக்கு வரவே இல்லையா? உங்களுக்கு ஜென்ரேஷன் மாறிடுச்சு சார். எனக்கு அந்த திமுக இருக்கிற தலைவர்களும் பிடிக்கும், அவங்க பேச்செல்லாம் நிறைய கேட்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிமுக தலைவர் பேச்சும் கிடைக்கும். இன்னைக்கு ஜென்ரேஷன் மாறிடுச்சுல சார். ஓகே, ஜென்ரேஷன் ஏத்தாப்புலன்னு சார் இளைஞர்கள் பயணம் பண்ணுவாங்க. கேப்டன் விஜயகாந்தோடு இருந்தபோது அவருக்கு ஒரு பொசிஷன் வரும், முதலமைச்சர் ஆவார்னு சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது? ஆனா அது நடக்காம நல்ல மனிதர் சார். கேப்டன் நல்ல மனிதர். காலத்தின் கட்டாயம் சார். ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்திக்கணும். அதை நம்ம அன்னைக்கு சூழ்நிலை தலைவர் இருந்தார், நல்லா ஸ்பீடா போனாரு. இப்போ நமக்கு தெரியும் என்ன சூழ்நிலை இருந்துச்சு. அதை நம்ம சில விஷயங்களை நம்ம தவிர்க்கிறது நல்லது. கேப்டன் விஜயகாந்த் விட்டதை அண்ணாமலையால பிடிக்க முடியுமா தமிழ்நாட்டுல? அதான் அதிகாரம் இல்ல சார். கண்டிப்பா சார். அவரோட பிளெஸிங் இவருக்கு இருக்கு சார். கேப்டனோட பிளெஸிங் கண்டிப்பா இருக்கு சார். கண்டிப்பா இருக்கு. எப்பவுமே நான் என்கிட்ட பேசும்போது சொல்லுவார், நல்ல கேப்டன் ஐயா ரொம்ப நல்ல மனிதர், அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சு சொல்லுவாரு. யார்கிட்ட? உங்ககிட்ட? ஆமா, பேசும்போது சொல்லியிருக்காரு, கேப்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு நல்ல தலைவரை தமிழகம் இழந்துருச்சு எப்பவுமே சொல்லுவார் சார். ரஜினியோடைய ஆசி திரு அண்ணாமலைக்கு இருக்குமா? இருக்கும் சார், கண்டிப்பா இருக்கும் சார். அது கண்டிப்பா மாற்று கருத்துல கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் சார். பிஜேபியை விட்டுட்டு இன்னொரு இயக்கத்தை கட்டமைச்சு இருக்கிறதுன்றது பிஜேபி அதை ரசிக்குமான்றது தெரியாது. அதுவே அவர் பிஜேபி விட்டு வெளியே வந்தது அது அவருக்குமே ஒரு தடங்களா இருக்காது, சிக்கலா இருக்காது? சிக்கல் இல்ல சார், வந்துட்டார் சார். இனி அதை பத்தி நம்ம பேசலாம் சார். வந்துட்டார், அவ்வளவுதான். தமிழக அரசியலுக்கு ஒரு புது கட்சி, அண்ணாமலை கட்சியும் தேவையா? அது காலத்தின் தேவையா? அண்ணாமலை கட்டாயம் அரசியல்ல இருந்தாங்க வேண்டிய தேவை இருக்கா என்ன? கண்டிப்பா வேணும் சார். எங்களை போன்ற இளைஞர்களுக்கு அவர் ஒரு மாற்று சக்தியாக, தமிழகத்தை மாற்று சக்தியாக உருவெடுக்கணும் சார். 31 தமிழக முதல்வர் ஆகணும் சார். அது எங்க நோக்கம், தமிழக மக்கள் நோக்கம். டே பை டே எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு சார். இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு அப்புறம் எல்லாமே டோட்டலாகவே மாறிடும் சார். விஜய் முதல்வர் ஆகிட்டாரு, அண்ணாமலையும் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு 58 வருஷமா ஆண்ட அதிமுக திமுக அவ்வளவுதான் பின்னுக்கு தள்ளப்படும் போல நீங்க பேசிட்டு இருக்கீங்களே. அவங்க எல்லாம் இல்லாத மாதிரியே சொல்றீங்களே நீங்க. சார் அவங்களும் இருக்காங்க சார், அவங்க உழைப்பு சார். எங்க தலைவரோட உழைப்பு எங்களுக்கு தெரியும் சார். ஒரு விஷயத்தை எடுத்தானா அது வெற்றி பெறுவார் சார். அதுதான் அந்த போஸ்டர் அடிச்ச சிங்கம் ஒன்று புறப்பட்டது, அந்த போஸ்டரே அதுக்கு தான். அந்த வார்த்தையை அவர் காந்தி தான் சார். அண்ணாமலை சிங்கமா? உண்மை சார், சிங்கம் தான் சார். என்ன சிங்கம்? இப்படி சார் எல்லா தரப்பு மக்களுக்கு பிடிக்குது சார். இன்னைக்கு பாமர மக்கள்ல இருந்து எல்லாத்துக்கும், படித்தவர்கள் எல்லாத்துக்கும் அவரை பிடிக்குது சார். இதே ஒரு சக்சஸ்ல சார். ஒரு தலைவர் அவங்க அந்த பார்ட்டிக்கு மட்டும் தலைவரா இல்லாம தமிழகத்துக்கே தலைவரா இருக்காங்க சார்.
இல்ல அண்ணாமலை ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரா இருந்தவர், சரிங்களா? பாத யாத்திரை சில விஷயங்கள்லாம் போனாரு, ரைட்டு. பட் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கலைஞரோ அவங்கெல்லாம் ஒரு கரிஷ்மாட்டிக்கா போனாங்க தமிழ்நாட்டு மக்கள் மனதில். அண்ணாமலையை நீங்க அப்படி ஒப்பிட முடியுமா? கிராமம் தோறும் அண்ணாமலை, ஒரு சின்ன குக்கிராமங்கள்ல கூட அண்ணாமலை தெரிகிற அளவுக்கு வந்துட்டாரா என்ன? வந்துட்டார் சார். இந்த தொலைபேசி இருக்குல்ல சார், இது மூலியமா எல்லார் வீட்டுக்கு வந்துட்டார் சார் அண்ணாமலை. ஏன்னா விஜய் சினிமா இதெல்லாம் வீடு வீடா நான் எல்லா வீட்லயும் இருக்கேன்னு சொன்னாரு. ஆமாவா? கரெக்டுங்களா? கண்டிப்பா சார். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கன்னாரு. அண்ணாமலை சார் அவர் நடிகர். எப்பயும் நான் சொல்லிட்டேன், அவர் நடிகர். 30 வருடம் எனக்கு விஜய் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், என் தலைவருக்கே பிடிக்கும், சரி, முதலமைச்சர் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அது வேற சார். இன்னைக்கு படித்தவர்கள் சிந்திக்கிறாங்களா சார்? இன்னைக்கு படித்தவர் எல்லா வீட்டுக்கு படித்தவர் ஒரு ஆள் வந்துட்டாங்களா? அதாவது படிச்சவங்க மேம்பட்டவங்க அண்ணாமலை பக்கம் நிற்பாங்க. எல்லாம் விரும்புறாங்க சார். ஆல் ஓவர். அவர் அதான் சொல்ற சார், தமிழ்நாட்டுக்கு உண்டான தலைவர் கிடையாது சார். பேன் லீடர் சார். பேன் லீடர். எங்க போனாலும் சார், சிங்கப்பூர்ல இருந்து என் ஃப்ரெண்டு நண்பர் பேசுறாரு சார், எங்க பிரதர் இங்க ஒரு இதுக்கு வந்து நான் செமினாருக்கு வந்தார் சார். என்ன டேலண்ட் சார், இப்படி ஒரு மனிதரை நாங்கள் பார்த்ததே கிடையாது. யூகேல எல்லா நாட்டுக்கு போறாரு, எல்லா நாட்டுல வரவேற்பு அதிகமா இருக்குல்ல சார். கட்சியா எப்ப தொடங்குவாரு, எப்போ அதெல்லாம் ரன் ஆகும், அந்த ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? அவரை சந்திச்சிங்களா? இப்ப இந்த மூவ்மெண்ட் சந்திச்சேன் சார், சந்திச்சேன். எல்லாத்துக்கும் விரைவில் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லுவோன்னு இருக்கார் சார். ஒரு தலைவர் ஒரு முடிவு எடுப்பாரு. இதுக்கு உண்டான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் அதுக்கு உண்டான வார்த்தை முடிவை சொல்லுவார் சார், தலைவர் சொல்லுவார் சார். இந்த பேட்டியை பார்க்குற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அண்ணாமலை அரசியல் குறித்து? சார், ஒரு நல்ல இளைஞர். இன்னைக்கு ஒரு இளைஞர் ஒரு விஷயத்தை முன் எடுத்திருக்காரு. அவருக்கு அனைவரும், தமிழக மக்கள் அனைவரும் இந்த பேட்டியின் மூலயமா அவருக்கு அனைவரும் கூட இருந்து அவர் சப்போர்ட் பண்ணணும். ஒரு நல்ல படித்த இளைஞர் வந்து நாளைய தமிழக முதலமைச்சராக வரணும். இந்த தமிழ்நாட்டை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல அடித்தளமா ஒரு நல்ல முதல்வர் வேட்பாளர் நமக்கு கிடைச்சிருக்காரு. அதை பயன்படுத்திக்கணும். இந்த பேட்டி வழியா நான் சொல்றேன் சார். பிஜேபி தலைவராக அண்ணாமலை இருந்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு, அவர் வெளியேற்றிய பிறகு என்ன மாறிச்சு சார்? ஒரே வார்த்தை, தலைவர் பிஜேபியில இருக்கிறதுக்கு முன் அப்புறம் பின், இது ரெண்டே விஷயத்துல பிரிச்சிடலாம் சார். தலைவரா இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். எவ்வளவு இளைஞர் இணைஞ்சாங்களா சார்? மாவட்டம் தோறும் நிறைய இளைஞர் இணைஞ்சாங்களா சார்? நிறைய தொழில் முனைவர் இணைஞ்சாங்க, பெண்கள் இணைஞ்சாங்க, கல்லூரி மாணவர்கள் இணைஞ்சாங்க. இன்னைக்கு அது இல்லை சார், அந்த சுச்சுவேஷனே இல்லையே சார். இது எல்லாமே இன்னைக்கு டோட்டலா வந்து விஜய் சார்கிட்ட போயிட்டாங்களா சார்? இந்த அரசியல், தமிழ்நாட்டு அரசியல்ல விஜயை எதிர்கொள்ள வேண்டியது திமுக அதிமுகவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், சீமானை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதுல எப்படி தனித்துவமா தெரிவாரா அண்ணாமலை? கண்டிப்பா தெரிவார் சார். சார், எங்க தலைவர் வந்து வயது கம்மி சார். உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கார் சார். மக்களுக்காண்டி நல்லது செய்யணும் ஒரு முடிவோட வந்திருக்கோம் சார். கண்டிப்பா நல்லது செய்வோம் சார். நிறைய விஷயங்கள் திரு விஷ்ணு பிரசாத், அதாவது அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளராக இருந்து கொண்டு பல விஷயங்களை நீங்க சொல்றீங்க. அண்ணாமலை ஏன் வேண்டும் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லியிருக்கு. மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும்போது நன்றி திரு விஷ்ணு. நன்றி சார். நன்றி.